மஞ்சு மஞ்சு பாஷினி கலாபமயிலே கதவை திற. எப்படி என் நாட்டியம்? என் நரம்புகளில் இன்னும் நர்த்தனமிடுகிறது. பிறகு பிறகென்ன? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். பூக்களிலே அழகு எது? பூக்களில் தாமரை. புருஷர்களில் அழகு? மகாவிஷ்ணு. புண்ணிய நதிகளில் அழகு? புனித கங்கை. மங்கையரில் அழகு? மங்கையரில் அழகு மஞ்சு.
ஏன் என்னை பாராட்டினால் என்ன குறைந்துவிடும்? உங்களுக்காக என்னையே அர்ப்பணித்துக் கொண்டவள் நான். மஞ்சு, மயக்க நிலையில் கூட மனதில் பட்டதை மட்டுமே சொல்பவன் நான். அப்படியானால் நான் அழகி இல்லையா? உன்னை அழகியாக மதிக்கிறேன். ஆனால் உன்னை விட அழகி யாரும் இல்லை என்பதைத்தான் மறுக்கிறேன். நீங்கள் சொல்வதை நான் மறுக்கிறேன். வீண்வாதம் எதற்கு? சரியான தீர்ப்பு சொல்ல அங்கே ஒரு சாட்சி காத்திருக்கிறது. வா. உண்மையின் உறைவிடமான கால கண்ணாடியே, உலகிலேயே மிகச்சிறந்த அழகி யார் என்று காட்டு. என்னை விட அழகு தாமரைதான் என்று காட்டுகிறது உங்கள் கண்ணாடி. ஏன் அவசரப்படுகிறாய்? அதோ அந்த தாமரைக்கு பின்னால் தோன்றும் முகத்தாமரையை பார். மஞ்சு, பிரம்மா என்னை விட சிறந்த ரசிகன். அவன் ரதியை மட்டும் படைத்திருந்தால் அவன் மதியை நான் பாராட்டியிருக்க மாட்டேன். அவளுக்கு மேலும் இந்த அழகியை படைத்திருக்கிறான். யார் இவள்? காபாலி. யார் இந்த வஞ்சிக்கொடி? வஞ்சி நாட்டு இளவரசி. பெயர் பாலநாகம்மா. மஞ்சு, முக்கனியோடு சர்க்கரை சேர்த்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். ஆண்களின் மனம் கழுகை போன்றது. அது எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அதன் பார்வை குப்பை மேட்டில் தான் இருக்கும். உண்மைதான். குப்பை மேட்டில் சில சமயங்களில் மாணிக்கங்கள் கிடைத்து விடலாம். இவளைப் போல. காபாலி, யார் இந்த கன்னிமயில்? கன்னி அல்ல, கணவனோடு வாழ்பவள், கற்புக்கரசி. பலே, அப்படிப்பட்டவள் தான் என் அந்தப்புறத்தை அலங்கரிக்க தேவைப்படுகிறாள். நீங்கள் அவளை அடைய நினைப்பது முடவன் சந்திரகாந்த கல்லுக்காக ஆசைப்படுவதை போல் இருக்கிறது. அழகே கண்ணா, அழகே. இத பாரு. என்ன இந்த மாலை உனக்கு வேண்டுமா? அப்பாவுக்கு வெற்றி மாலை நீ அணிவிக்க போகிறாயா? சரி சரி. இந்த அடியே சின்னவளே, அடியே பெரியவளே, அடியே சின்னவளே. வரும்போது சின்னவளே என்ன சின்னவா? முதல்ல அந்த பெரியவன் நான் இங்க இருக்கேன். என்ன கூப்பிடாம சின்னவளே என்ன சின்னவா? முன்னாடி கொண்டு வந்த மூதேவியா போயிட்டேன்னு சொல்லிட்டா, பின்னாடி இந்த சீதேவியை கொண்டு வந்திருக்க. தெரிஞ்சுக்கோ. இந்த பெரிய சீரி தேவி பாடி சேத்த போடி என்ன என்ன சக்கரத்தை சண்டை ஆரம்பிச்சாச்சா? மூணு மிரிவாய. என்ன தீயா? என்னையா அதிகாரம் தூள் பார்க்குது? அரண்மனையில உத்தியோகம் பண்றியே அந்த தூளா? 4 நாளைக்கு வயிற்ற காய போட்டா என்ன ஒழுங்கா சரிப்பட்டு வந்துடும். அதுதான் நடக்காது. இன்னைக்கு உங்க தெய்வ தேவையே இல்லை. அரண்மனையில அமக்கலமான சாப்பாடு. வீர தங்கச்சியா? இல்ல, இளவரசிக்கு குழந்தை பிறந்த யோகம். குழந்தை குழந்தை தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை. தெய்வ கலை அப்படியே சொட்டு. குழந்தைய பத்தி நீ பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? அங்க பாருங்க தங்க விக்கிரகம், இங்க ஒரு தகர விக்கிரகம். வழியிலேயே இதுக்கு மேல நான் என்னடி பண்ண முடியும்? ஒரு கோவில், ஒரு குளம், ஒரு புளிய மரம், ஒரு இது ஒரு அது எல்லாத்தையும் குனிஞ்சு குனிஞ்சு சுத்தித்தான் பார்த்தேன். அது மட்டும் போதுமா? புளிய மரத்தை சுத்தினா பிசாசு தான் பறக்கும். ஒருவேளை உங்க அப்பா சுத்தி இருப்பாங்க. இருக்கும் இருக்கும். என்ன இருக்கும்? தெரியாதவா சொல்லிவிட்டேன். பஞ்சவர்ணம் என்ன? பதறாதே. உன் ஜாதகப்படி உனக்கு புத்திர பாக்கியம் 10. அப்ப நான் தான் மலடுங்கறியா? நான் தான் முந்தா நாள் வந்தவா. இந்த நெல்லு வரல வந்து ஒரு மாவாங்காச்சு. அந்த 10ல ஒண்ணாவது இங்க கத்துச்சா? ஆமாண்டி, நான் நெல்லு இப்ப பாக்கு. ஆமா, நல்லா கேப்பேன். இத்தனை வருஷமா சம்சாரம் பண்றியே, ஒரு நாளாவது சாம்பல தின்னுருப்பியா? ஒரு மாங்காய முடிஞ்சிருப்பியா? இந்த ஆளு வெளியே இருந்து வந்ததும் அது சின்னவனே அப்படி எல்லாத்தான் கூப்பிடுறாரு. என்கிட்ட கொஞ்சுறாரு, என்கிட்ட கொலாரு.
கொஞ்சறாரு கோபத்தை கொடாதாரு 2 பேரும் அறைக்குள்ள போறீங்க முடிக்கிறீங்க. எனக்கு தெரியாம கேக்குறேன், நீ ஒரு நாள் சாப்பிடு செஞ்சுப்பியா மாங்காய் முழுங்கிருப்பியா பேசா பேசாதே. அடியே என் பலவீனத்தை பலமா பேசாதங்கிறீங்க. அரசாங்கத்துல நான் ஒரு வீரன், என் உத்தியோகம் போயிட போகுது. ஐயா நீ சரியா இருந்தியன்னா நேற்று வந்து சின்ன சிரிக்கி இவங்கிட்ட நான் சீரழிவனா சிரிக்கி கிரிக்கின்னு உன்னை பெருக்கி விடுவேன். ஜாக்கிரதை பெருக்கி சொன்ன முறுக்கி அடுப்புல வச்சுருவானா எங்க ஊருக்கு மறக்கல. ஓம் சச்சிதானந்தம். ஏன் கத்துற? யார் நீ? என்ன வேணும்? ஜீவன் முக்தனான சிவனடியான் யான். அரண்மனைக்குள் போக வேண்டும். நீர் போக முடியாது. யோ காஷாயம், அரண்யத்துல இருக்க வேண்டிய உமக்கு அரண்மனைக்குள்ள என்னையா வேலை? உம்ம மாதிரி பண்டார பசங்க எல்லாம் காட்டுக்குள்ள இருந்தா தான் நாட்டுக்கு நல்லது. பேசாம திரும்பி போ. என் தவ வலிமையை அறியாமல் ஏளனமா செய்கிறாய். அறியா புழுவே, இதோ மண்டையை வெடிக்கும் வரை ஆடிக்கொண்டே இரு. சாமி 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 தலையை சுத்தி சாமி சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி. ஐயோ என்னென்னமோ ஆகுதே சாமி. சாமி எங்க இருக்கீங்க சாமி? எங்க இருக்கீங்க? பிழைத்து போ சாமி. தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன் சாமி. தங்களை சாதாரண சோத்தமிக்கு பண்டாரம்னு தவறா நினைச்சிட்டேன். நீங்க இமயமலையில உற்பத்தியானவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுது சாமி. இமயமலையிலிருந்து நான் உற்பத்தியாகவில்லை. அந்த இமயமலையே என்னால் தான் உற்பத்தியானது. கங்கையும் யமுனையும் என் கைகளில் விளையாடும். அப்படியா? அப்ப சாமிக்கு குளிக்க வேண்டிய அவசியமே இல்ல. குடுமையை அவுத்து விட்டா கொட்டு கொட்டுன்னு கொட்டுமே. மகனே, நீ 2 மனைவிகளிடம் மாட்டிக்கொண்டு திண்டாடிக் கொண்டிருக்கிறாய். என் அசிங்கம் இமயத்தையே தொட்டுடுச்சா? குடும்பம் நடத்துகிறாயே தவிர வாரிசுக்கு ஒரு குழந்தை இல்லை. சாமி தயவு செஞ்சு என் பலவீனத்தை பகிரங்கப்படுத்தாதீங்க. என்னுடைய கவலையே அதுதான். நாளைக்கே நான் பொசுக்குன்னு போயிட்டா கொள்ளி வைக்க ஒரு குழந்தை இல்லைங்க. கவலைப்படாதே, உன் மனைவிகளுக்கு புத்திரபாகியம் நான் தருகிறேன். நீங்களும் பிடி விபூதியை. பிரசாதமா? தாருங்கள் தாருங்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? உன் மனைவிகளுக்கு பூசி நீயும் சாப்பிடு. மனையெல்லாம் தெளித்து விடு. மக்கள் செல்வம் தானாக பெருகும். அப்படியா? இப்பொழுதே செய்கிறேன். தாங்கள் தாராளமாக போங்கள். இஷ்டப்படி சுற்றி திரியுங்கள். போங்கள் போங்கள். ஓம் சச்சிதானந்தம். இப்பவே வர்றேங்கடி மூதேவிங்களா. உங்களை முழுகாம செய்கிறேன்.